ஒரு வீட்டில் தீ பிடிச்சு எரிஞ்சிச்சு. எல்லாரும் குழந்தைகள் இறந்துட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் ஒரு பாடி கூட கிடைக்கலன்னு சொன்னால் நம்புவீங்களா? 1945 கிறிஸ்மஸ் நைட் ஒரு ஃபேமிலி வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு இரவு வீட்டில் ஃபயர் பிடிச்சிச்சு. பேரண்ட்ஸ் அம்மாவோ வெளியே வந்துட்டாங்க. ஆனால் மேலே மாடியில் தூங்கிட்டு இருந்த 5 குழந்தைகள் உள்ளே சிக்கிட்டாங்க. ஃபயர் மிகவும் வேகமாக பரவிச்சு. நைபர்ஸ், போலீஸ் எல்லாரும் வந்தாங்க. ஆனால் அந்த வீடு முழுக்க எரிஞ்சு விழுந்துச்சு. அடுத்த நாள் எல்லாரும் குழந்தைகள் இறந்துட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் சர்ச் பண்ணப்போ ஒரு ஷாக்கிங் விஷயம் தெரிய வந்துச்சு. அந்த 5 குழந்தைகளோட பாடியே கிடைக்கல. அதுக்கு பிறகு இன்னும் ஸ்ட்ரேஞ்ச் விஷயங்கள் ஆரம்பிச்சது. ஃபயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்த மிஸ்டிஸ் ஃபோன் கால்ஸ், கட் செய்யப்பட்ட லேடர், வேலை செய்யாத வாட்டர் ட்ரக். சில வருடங்களுக்கு பிறகு அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. அதில் ஒருத்தர் அந்த மிஸ்ஸிங் குழந்தை மாதிரி இருந்தார். அப்போது அந்த குழந்தைகள் உண்மையாகவே ஃபயரில் இருந்தாங்களா, இல்லை யாராவது கடத்திட்டாங்களா? இன்னைக்கும் ஆன்சர் இல்லாத அந்த மிஸ்ட்ரியின் பெயர் சாடல் சில்ட்ரன் கேஸ்.